அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சாதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கோவக்காய் மசாலா ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கோவக்காய் பிடிச்ச எல்லாத்துக்கும் இது ரொம்ப பிடிக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தில் பசஞ்சு சாப்பிட்டாலும் செம்ம சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதத்துக்கெல்லாம் இது செம்ம சூப்பரான ஒரு காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க இந்த மசாலா ஃப்ரை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். கோவக்காவை இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 4 கட் பண்ணி எடுத்திருக்கேன். ரொம்ப பெருசாக இருந்தால் 2 கட் பண்ணிட்டேன். நீள நீளமாக தான் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் ரவுண்டாக கூட கட் பண்ணிக்கலாம். நான் நீள நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ரொம்ப பெருசாக இருந்தால் நீளமாக கட் பண்ணிவிட்டு 2 கட் பண்ணியிருக்கேன். இந்த எண்ணெயில் நம்ம கோவக்காவை சேர்த்துட்டோம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கோவக்காய் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் எடுத்திருக்கேன். கோவக்காயோட உப்பும் மஞ்சத்தூள் மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இது எண்ணெயிலே நல்லா வதக்க போகிறோம். இந்த எண்ணெயிலே இந்த கோவக்காய் வந்து வெந்துடணும், அது வரைக்கும் வதக்கணும். நல்லா கலந்து விடலாம். எண்ணெய் வந்து எல்லா கோவக்காயிலும் இருக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ அடுப்பு வந்து சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இந்த கோவக்காய் வந்து வேகட்டும். இந்த டைமில் நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் வாங்க. இன்னொரு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்திருக்கேன். முழு மல்லி தான் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி எடுத்திருக்கேன். இப்போ நான் சொல்கிற அளவு வந்து 1/2 கிலோ கோவக்காய் கரெக்டாக இருக்கும். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, இது கூட ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இது கூட உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் வரமிளகா எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 8 வரமிளகா எடுத்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல எடுத்துக்கோங்க. இன்னும் ஜாஸ்தி வேணால் ஜாஸ்தி கூட சேர்த்துக்கலாம். இது லைட்டாக வறுப்பட்டதுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். தோலோடு தான் எடுத்திருக்கேன். இங்கே தோல் இல்லாமல் கூட எடுத்துக்கலாம். நான் தோலோடு தான் எடுத்திருக்கேன். இது கூட 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இது எல்லாம் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். கரிஞ்சிடாமல் நல்லா வாசம் வரும். நல்லா வாசம் வரைக்கும் நல்லா வறுத்தா மட்டும்தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. வாசனையே வருது. எதுவுமே கரிஞ்சு போகலை. நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து ஆற வச்சுக்கலாம். ஆறினதுக்கப்புறம் அரைக்கணும். இது ஆறட்டும். இந்த டைமில் கோவக்காய் பார்த்துட்டு வந்துடலாம். கோவக்காய் வந்து கொஞ்சம் வெந்துட்டுருக்கு. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இதிலே கொஞ்சம் தண்ணி வரும் இல்லையா, அதுவே நமக்கு போதும். அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இந்த எண்ணெயிலே இது வேகணும். அதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஞ்ச மசாலா வந்து நல்லா ஆறிச்சு. மிக்ஸியில் சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா கொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கே பார்த்திங்களா அரைச்சிட்டு வந்திருக்கேன். கொரப்பாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இது இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா கோவக்காய் வந்து நல்லாவே வெந்துருச்சு. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்ததுக்கும் இப்போ அதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. நல்லாவே வெந்துருச்சு கோவக்காய் வந்து. இந்த மசாலா ரெடி பண்ணி ஆற வச்சு அரைக்கிறதுக்குள்ளேயே இந்த கோவக்காய் வந்து வெந்துடும். இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்ச மசாலா எல்லாம் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்து விடலாம். மொத்தமாக சேர்த்து கலந்து விட வேணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்து விடலாம். இப்போ அடுப்பு வந்து சிம்மில் இருக்குது. பார்த்திங்கன்னா நான் கொரப்பாக தான் அரைச்சிருக்கேன். இப்போ கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இன்னும் மிக்சரில் கொஞ்சம் இருக்குது. இதை வந்து வச்சிடலாம். இதை நல்லா கலந்து விட்டு மிச்சத்தையும் சேர்த்துடலாம். இப்போ கலந்து விட்டாச்சு. மிச்சத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. ரொம்ப ஒட்டுறமாக இருந்தால் தண்ணி கொஞ்சமாக தெளிச்சுக்கோங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போது மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் சிம்லேயே. இந்த மசாலாவும் இந்த கோவக்காவும் நல்லா வந்து சேர்ந்து வரணும் இல்லையா, அதுக்காக தான்.
இப்போது 2 நிமிஷம் ஆயிடுச்சு. கோவக்காய் மசாலா ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும், செம்ம வாசனையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தால் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.